இல்லை ப்ரோ, நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் கெஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். சூதுகோம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்குது. வாழ்த்துக்கள் சூதுகோம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே, ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூதுகோம் 2 வெல்லும், அதில் டவுட்டே இல்லை. சிவி சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் அதனால டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகோம் 2 ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை. ஆக்சுவலி என்னை வந்து ரொம்ப சிவி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அப்புறம் வந்து நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நலன் சிரிச்சாப்ல, ஹே பாஸு என்ன பாஸு காமெடி பண்ணுறீங்க? இல்லை பாஸு நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன், நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஷூட் எல்லாம் எடுத்தார். அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவினேன்னு நினைக்கிறேன், எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறாங்களா, இல்லை எனக்கு பார்க்கும்போது இப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போதே ஒரு சீன் சொல்லுவார், இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு கால் ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்வார், இல்லைன்னா பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்கன்னுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் நலனும் வந்து சூதுகோமில் வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகோம் 2 சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது. என்ன சூதுகோம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? நான் மறந்துட்டேன். ஸோ நான் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து இதுக்கு நம்பர் ஞாபகம் இல்லை, ஒரு சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லாயிருக்கும் அப்படிதான்டா, சர்ரா ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி இருக்குடா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீ நகரில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனார், நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே இந்தடா நீ கேட்ட 50,000 இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்க, இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படியெல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும்தான் அப்படி வாங்க முடியும், அதுவும் சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவார். எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்தது, அது கருணாகரன் இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு. அதான் சிவிகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைமில் அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நிச்சயமாக, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும், அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும், குருநாத்ன்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் கருணாகரன் நீ தான், உன்னை வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது, தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம், மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாமல் முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை, தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் சிவி குமார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறதுக்கு தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னதுக்கு நன்றி சார். நான் ஊரில் இல்லை. ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதுதான் ஃபஸ்ட்டு சிவி குமார் அண்ட் அர்ஜுன் 2 பேரும் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகோம் 2 பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சொதப்போனோம் சார். இல்லை இது நல்லனே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்லது பார்ட் 1 மறந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 3 வேறு சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படி தான் என்னை ஏமாற்றிட்டாங்க பிரதர். ஓகே. ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்சை பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் பயங்கரமான அக்யூஸ்ட்டு. பார்த்து கைத்தட்டுறது எல்லாம் உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ், நல்லா இருக்குது தயவுசெய்து கைட்டிட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவி குமார் பற்றி வரேன். என்னென்னா சிவி குமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க.
யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. ஸோ மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சிலதில் சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, கீழே உட்காருங்க. ஸோ அந்த மாதிரி சிவி குமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண் கலந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமாவை இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல? அந்த செக்கு படம் முடிச்சவொன்னே தரேன்னு சொல்லியிருக்காங்க. சார் லவ் யூ ப்ரோ, இதெல்லாம் சும்மா ஓகே. அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. ஓகே. உண்மையிலேயே நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணுன்றது தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணுறாரா அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணுவார்ப்பா, ஹோட்டல் வச்சுருக்காரு அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சுருக்கிறது வந்து ஸ்கூட்டியில் போகிறாரு, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா முடியுதுரா ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பாடை வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார். நானும் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கு எதுனா வருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிடலாம். அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு வத்த குழம்பு எடுத்துகிட்டு வந்து தராரு. ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து வத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது. அதுக்காக அந்த செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னும் சாமி பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஓடிடி முடித்தவொடனே அப்புறம் சேட்டலைட் முடித்தவொடனே தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே ஸோ ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னது நல்லா தமிழ் பேசுகிறார், அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் பேசுகிறார் போல இருக்குது. அந்தளவுக்கு பயமாக வேறு எனக்கு இருக்குது சார். நீங்கள் வேறு ஓகே. அண்ட் ஹரிஷா நம்ம கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. என்னென்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேண்டாம், டைம் வேறு இல்லை. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் ஓடும்போது ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அண்ட் இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் வந்து அந்த கிரெடிட் போவோம். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம்ல. ஸோ சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு விடாங்க. ஸோ ஐயோ ப்ரோ, பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ என்னென்னா சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்காக கிடையாது, ஃபஸ்ட் டைம் அவர் பேண்ட்டு போட்டு வந்திருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷை என் பைக்கில் உட்கார வச்சுன்னு நிறைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்றைக்கி அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக இல் டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவி குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதை பற்றி பேச முடியாதாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்னை கூப்பிடுவார், எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே. ஸோ இது மூலிமா ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே.
சிவகுமார் எங்கே இருக்காரு? பீட்சா 4 5 ஓகே. பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நலன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய தடவை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஐம் வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னென்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட்டு 2 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 இயர்ஸ் தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து 3 இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்கோர்ஸ் கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சிடுங்க. என்னென்னா, சூதுகவும் இஸ் கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமன். இது இந்த லைட் மாதிரி வெரி பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. எப்படி அங்கேருந்து வந்தார் பாருங்க மேட்ரு. அது மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் இங்கே இருக்கிறா, போயிட்டு ரவிக்குமார் சார், அப்புறம் சரவணன் சார். சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது, ப்ரொடியூசர் தான் பிரதர் அதில் நம்மளை பண்ண முடியாது பண்ணிட்டாரு. நான் ரெடி நெக்ஸ்ட்டு. ஓகே. பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டாரு. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறேன்னா, நானும் அவரெல்லாம் ஒன்றா ஆரம்பித்தோம். சென்னை 20 வந்து வெங்கட் பிரபுவோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் இன்றைக்கி அவர் நிறையா படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கும் ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிக்கில், தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாற்றுறீங்க அப்படின்ட்டு. அதே இன்டர்வியூவில் 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிருக்கோம். அந்த 25 இன்டர்வியூவில் வர கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக நாங்கள் வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு, இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்லை இந்த வேலை எப்படி போயிட்டுருக்கு, சம்பளம்லாம் ஒழுங்காக தராங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிக்கில். நீங்கள் எத்தனை சட்டை விட மாற்றங்க, இது பேர் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் ஒன்றே சொல்லுவேன், தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது எல்லாம் இப்போ அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின் 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பி கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இட்ஸ் நாட் அ கல்ட் ஃபிலிம், ஜாலி ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாரி சார் நம்ம அர்ஜுன் வாங்க. இல்லை இல்லை, இதுதான் பிரச்சனை. என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரில் எழுதி பேசலாம், நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்குமா. உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு டேரக்டர் வேலையை பார்க்கலாம். இந்த படத்தில் எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து டேட் சொல்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டராக இருப்பார். எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன், உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். அந்த உங்கள் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அது 100% ஷுர். அண்ட் தங்கராஜ் சார், மேடையில் சொன்னால் மேடையில் மறந்துடணும், சரியா? அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே. ஓகே. நான் வந்து இல்லை, என்ன சொல்லுங்கன்னா, நீ பாட்டு இல்லைன்னு தரமாட்டேன்னீங்க. பார்ட் 3 பண்ணுறோம்ல, பார்ட் 3 பண்ணுறீங்க. பார்ட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி பார்ட்டி பண்ணுறது சிம்மா இருக்கு. பார்ட்டி நீ தான், நீ பார்ட்டி பண்ணுறியா இல்லையா? பார்ட் 3ல நீ இருக்கிறதா நாங்கள் எடுத்துருக்கோம். நீ வேணா நாளைக்கு சாயந்தரம் வரமாட்டேன்றா. பார்ட் 3யா? பார்ட் 3 பார்ட்டி நினைச்சிருக்கேன்ப்பா. பார்ட் 3யா? பார்ட்டி இருக்கா இல்ல பார்ட் 3 பண்றீங்களா? பார்ட் 3. ஓகே. பார்ட் 3 சார். அந்த கதை ஓகே. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லெண்ணெய் கூப்பிட்டு, சார் இதுதான் சூதுகவுன்னு ஒரு படம், இந்த படத்தை ஃபஸ்ட் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்க, அது பார்ட் 2 இப்போ வந்து பார்ட் 3 நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் எழுதின்னு வந்து காட்டணும் உங்களுக்கு, கஜினி சூர்யா மாதிரி அவருக்கு எல்லாமே. தேங்க்யூ. அப்புறம் அதான் நான் இப்போ உள்ளே வந்தது வந்து என்னை பற்றி சார் பேசலைன்றதுக்காக வரல சார். இல்லை, நான் சில விஷயங்கள் பேசலை. அதை என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் விட்டு வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அப்புறம் மரதராணி டைரக்டர் ஏஆர்கேவுக்கு, அப்புறம் ஆலம்பனா டைரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடிய நாங்கள் இப்போ காலையில் எழுந்தோடனே டீ காலில் மீட் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் தூங்குறது மாதிரி டீ காலில் மீட் பண்ணுறதுனால அவங்க டக்குன்னு மைண்டுக்கு வரல. சாரி. அப்புறம் இன்னும் ஏதாவது பேர் நான் மறந்துருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிருக்கேன். இல்லை, அப்புறம் அதுதான் அப்பா ஆதிக்கு அப்பா வந்துருக்காரு, ரவி சார். அப்போ தேங்க்யூப்பா.
நானும் சில டேரக்டர்ஸ்லாம் மறந்துட்டேன், தயவுசெய்து அது இன்டென்ஷன் கிடையாது, இது சும்மா பேச. சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டார், என்னது வாழ்க்கையில் கஷ்டம் வந்தெல்லாம். அவர் வந்து ஒரு ஏனா கிடையாது, குதிரை, ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எழுந்துப்பார், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்டர் த ட்ராகன் பார்த்துருப்பீங்க அட்டகத்தியில், ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் வந்து இப்போ. ஸோ குட் லக் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. கார்த்திக், நலன், சந்தோஷ், பாபி, ரவி எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருந்த அவங்க வந்து இந்த விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. ரஞ்சித் நன்றி, வந்து இவ்வளோ நேரம் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்ல வரேன்ட்டேன். நான் வந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் தான் சட்டையை மாற்றி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டைரக்டர் மாற்றிருக்காரு. அவரும் நிக்கிலோட பெரிய ஃபேனாக இருப்பார் போல தெரியுது. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 15 தேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்து. ப்ளீஸ் கமலா தேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து இவ்வளோ டைம் எங்களுக்கு கொடுத்தது, ஆல்வேஸ் என்கரேஜிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் கமலா தேட்டர்ஸ். அண்ட் ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு விக்னேஷ் ஃபார் ஹோஸ்டிங் த ஈவெண்ட். வெரி நைஸ், தேங்க்யூ, லவ் யூ ஆல். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். இசை வெளியீட்டு விழா ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. இண்டஸ்ட்ரியில் உள்ள ரொம்ப சவுண்டான லெஜண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா கூடியிருக்காங்க. இது வந்து வேறு வேறு டீம்லேருந்து கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்லாமே வந்து சிவியோட ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த இத்தனை லெஜண்ட்ஸ் இருக்காங்கங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். சூதுகவும் நம்ம வெற்றி படமாக தான் இருக்கும். சிவி அத்தனை அவர் வந்து நிறைய நியூ கமர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாருமே லெஜெண்டாக இருக்காங்க. அவர் எடுத்த படங்கள் மூலியமாக நிறைய லெஜெண்டுகள் உருவானாங்க. ஆனால் லெஜெண்டுகளை வச்சு அவர் படம் பண்ணலை. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் இருந்தாச்சு. அவர் விழுந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் 1 கிலோமீட்டர் தாண்டி ரன்னிங்கில் இருப்பார். தொடர்ச்சியாக அந்த சினிமா மேலே உள்ள பேஷனால் அந்த படம் பண்ணுறதோட வேகத்தை, அதோட குவாலிட்டியை விட்டு கொடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கார். கூட சேர்ந்து படம் பண்ணக்கூடிய தங்கம் சினிமா. ஜென்ரலாக ஹோட்டல் வச்சுருக்க எல்லாருமே ருசியை பற்றி பேசுவாங்க. அவர் வந்து உணவை பற்றி பேசுவார், உணவை எப்படி சாப்பிட்ணுங்கிறத பற்றி பேசுவார். நண்பர்களை எல்லார்ட்டையும் போடுவோம். அவர் வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். தங்கமான மனசுக்காரரு தங்கராஜ் அண்ணன். அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாமே புது டீம். நம்ம நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் குரூ பற்றி சொல்லவே வேண்டாம். புதுசாக மியூசிக் பண்ண இன்னைக்கு அந்த எட்வின் லூயிஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து ஒரு 3 பீப்புளால். ஃபஸ்ட்டு என் பிரதர், நண்பர் சிவி. நானும் சிவி வந்து எல்லா ஸ்கிரிப்டு, இந்த பாடல், இந்த ட்ரெய்லர் எல்லாமே முதலையே நான் பார்த்துட்டேன். ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த டிசம்பர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வந்து செலிப்ரேஷன் டைம். அந்த செலிப்ரேஷன் டைமில் செலிப்ரேட்டிங் ஃபில்ம்ஸ், நல்ல காமெடியாக ஜாலியாக இருக்க ஃபில்ம்ஸ் வந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிசம்பர் மந்த்தை தேர்ந்தெடுத்ததில் நானும் அதில் வந்து ஒரு அங்கம். அடுத்ததாக வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். ஏன்னா அவர் அகில உலக சூப்பர் ஸ்டாராக ப்ரமோஷன் பெற்ற தமிழ் படத்தோட ரிலீஸ் அன்றைக்கி தான் தூங்கா நகரம் பூஜை போடப்பட்டது. என் பூஜையில் வந்து சிறப்பித்த அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு வந்து மிக்க நன்றி. எப்பவுமே சிவாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தனால சரி நம்ம கலகலன்னு அவரையும் கிண்டல் பண்ணிடுவார், பேசிகிட்டு இருக்க நம்மளையும் கிண்டல் பண்ணிடுவார். இப்போ கூட கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை கரெக்டாக? ஸோ எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் டீம் சேர்ந்தாலே வந்து அந்த படம் சோல்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இந்த படத்தோட டைரக்டர் அர்ஜுன். பீஸா 4க்கு வந்து ஆக்சுவலாக என்னையை நடிக்க வைக்கணும்னு சொல்லி முதலே பேசினார். அதுவும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நடக்கும்ல பிரதர்? சூப்பர். ஸோ இந்த டீமுக்கு எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரேமிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் டிசம்பர் 13th வருது. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்.
இதில் ஒரு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அப்படின்ற 2 விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்கிறேன். சூதுகவும் நாடும் நாட்டு மக்களும் நம்மெல்லாம் பாசிட்டிவாக இருந்தோன்னா நாடும் நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, குதூகலமாக இருப்பாங்க, நம்ம பேசுவோம். நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு நாடும் நாட்டு மக்களும் நம்பியாரோட சேயிங்ஸ் கடைசியில் அதே தான். ஸோ நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் நமக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்காங்க, ஆனால் சில பேர் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற காரணத்துக்காக வர்றாங்க. ஒரு ஒரு படத்துலையும் சரி, ஒரு ஒரு விஷயத்துலையும் சரி, கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து அந்த படம் சக்ஸஸ் ஆகி பேர் வாங்கி பாசிட்டிவிட்டி வர்றவங்கள அந்த பாசிட்டிவிட்டியை நெகட்டிவாக மாற்றி அவங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சில பேர், நான் நிறைய பேர் சொல்ல, சில பேர். அந்த சில பேருக்கு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து நாட்டும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கட்டும்னு மட்டும் நினைங்க. நன்றி. மரகத நாணயம் கதையும் நான் அவருக்கு நரேட் பண்ணியிருக்கேன். எங்கள் டீமில் எல்லாருமே அவர்கிட்ட கதை நரேட் பண்ணிட்டு தான் படம் பண்ணியிருக்கோம். அது தெரியல, அவர்கிட்ட ஒரு ராசின்னு நினைக்கிறேன். இந்த தடவை பண்ணிட்டோம். எங்கள் டீம் இந்த தடவை மாட்டிட்டாரு. நான் படம் பார்த்துட்டேன். ஃபுல் ஃபன். சிவா சாரோட ஒன்லைனர் அல்டிமேட்டாக இருக்கும். நலன் சாரோட வேர்ல்டில் அர்ஜுனோட ஒன்லைனர்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னோட மரகத நாணயம் உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு சூதுகவும் தான். இப்போ திருப்பூரில் டிஷர்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் போடுவாங்க, அப்புறம் அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சுருவாங்க. அந்த பேட்டர்னில் பல டிசைன் வரும். அந்த மாதிரி சூதுகோமோட பேட்டர்னை எடுத்து பண்ணதான் மரகத நாணயம். அப்படியே அதே பேட்டர்னில் டிசைன் பண்ண வேற ஒரு டிஷர்ட் தான் மரகத நாணயம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நலன் சார், சூதுகோம், சிவி குமார் சார் வந்து நான் வெளியில் பசங்கன்னா வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வருவாங்க, பொண்ணுங்கன்னா வெளியே கட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி என்னை கட்டி கொடுத்த பொண்ணு அப்படி தான். ஏன்னா அவரோட பேர் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. சிவி குமார் சார் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் நண்பர்கள் அங்கே பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தான் டெலிபாப் சார் எனக்கு நம்பிக்கையாக அந்த படம் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சிவி சார். அண்டு என்னோட இனிய நண்பர் அர்ஜுன் டைரக்டர். அவர் பல திறமைகளை தாண்டி அவர் மிக மிக நல்ல மனிதர். அது அவர் கூட பழகின எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கணும், ஒரு 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 பாயிண்ட் கூட கெடுதல் நினைக்காத ஒரு மனுஷன். அவர் இன்னும் பல உயரங்கள் போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவரோட டேலண்ட் வந்து சூதுகம் அப்படிங்கிற ஒரு இதில் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, பல கதைகள் இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் பல உயரத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.